ஒரு இமோஷனலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இப்போ இந்த மேடையில் வந்து இப்போ பாலா சார் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன். ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தார், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை ஆக்சுவலி. இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. அது கேட்க ரொம்ப இதாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க சார், ஆல் இஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டைரக்டர் மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலி. நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர், டெபியூ டைரக்டர்னு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கில் புரிஞ்சிடும். நாங்கள் பேசிக்க மாட்டோம், ஆனால் அது சிங்கில் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர். அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமே. இங்கே மேடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணி, ஆமாம் டெபியூ டைரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி. பட் டெபியூ டைரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம். அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி, அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவருக்கு என்ன தேவை அப்படின்றது அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை இந்த கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சார், நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரே ஒன் மேன் ஷோவாக இங்கே அங்கே நிறையா ஓடி தெரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து என்ன, அதுக்கு ஒரு பலத்தை கைத்தில் கொடுக்கலாம். ஏன்னா அது நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார், அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பார். நானே கேட்பேன், சார் அரி ஓகேன்னு. பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மூலிமா, இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன் ஜின். என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னும் வந்து ரொம்ப தாமதமாச்சு, ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனில் ரெட்டி சார், ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொல்லணும். வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா. ஏன்னா செட்டில் வந்து, அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ, அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி, நீங்கள் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க, அண்ணன் கூப்பிட மாட்டீங்கன்னு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுட்டேன். ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது, ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது. ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ, அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படியே டோட்டல் ஆகிட்டாங்க. வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க நிறையா அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ சார். அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ், எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு, நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன். ஆனால் 2 minds think alike அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸு, யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க. அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காகிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும், நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன்.